இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மழை அதிகமாக பெஞ்சு கண்டிப்பாக தண்ணி போகிறப்ப இந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் பேக் நான் இங்கே வந்துடும்போது இந்த வண்டி நிறுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வரையும் தண்ணி வந்துடுது. கிட்டக்கிட்ட இங்கேருந்து இதுக்கும் ஒரு 5 ஃபீட் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் முன்னால் பாருங்கள், அப்படியே வெறும் பாறை, அதாவது வெறும் கல் தான் தெரியுது. ஸோ இங்கே நிறைய வண்டியெல்லாம் வச்சு யாரோலாம் இருக்காங்க ஆளுங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஏதோ குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இருங்க மேலே போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல பொதுவாக மீன் பிடிப்பாங்க ஆளுங்க. இந்த காட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கும். அதாவது மீன் பிடிக்கிறதுலே பல வகை. சொல்லப்போனால் கரண்ட்டு வச்சு மீன் பிடிப்பாங்க, பாம் பிளாஸ்ட், பாம்புன்னா சின்ன சின்ன வெடி மருந்து வச்சு பிடிக்கிறது. அப்புறம் பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மீன் பிடிப்பாங்க, காலம் போட்டு பிடிப்பாங்க. அப்புறம் நெட்டு வச்சு பிடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம். நான் இன்றைக்கின்னு பார்த்த சண்டே எதுவுமே யாருமே இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் காட்டலான்னு வந்தேன். ஓகே, இந்த தண்ணி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா பார்டர் பேத்மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே காண வழியாக வந்து பாலார் போய் சேரும், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த பாலார். ஸோ இது வந்து ரிசர்வாயர், இந்த ஏரியாவோட ரிசர்வாயர் இது. கரோனா பீரியடில் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கே போனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாரஸ்ட்ன்றதால யாரும் கேட்குறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ வி கேம் ஹியர் அண்ட் குக் த சிக்கன்ஸ். சிக்கன்? ஓகே, வெறும் சிக்கன் மட்டும்தானா? சம் ஸ்டஃபா? What was this? இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி மீனெல்லாம் க்ளீன் பண்ணி அதோட கழிவு வேஸ்டேஜ் எல்லாம் இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பாட்டில் இல்லாமல் போனதுனால இந்த ரெட் கலர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். அதை வச்சு தான் குக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வெளிப்படுத்துங்க. இருக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் பாட்டிலை பற்றின கருத்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் பின்னால் போவோம். இந்த ஆத்தோரமாக கொஞ்சம் நேரம் காற்று வாங்குவோம். எவ்வளோ அட்வென்ச்சர்! இந்த மரம்லாம் செத்து போயிருக்கு பாருங்க கைஸ். இது இந்த மரம், அப்புறம் பின்னால் தெரிகிற மரம், இதெல்லாமே 200 இயர்ஸ் ஓல்டு மரங்கள். உண்மையிலே ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த ஏரியாவில். கைஸ் அங்கே முன்னால் பாருங்கள், அங்கே மரம் தெரியுதுங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்தோம். ஸோ இந்த வழியாக வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் வழி எது க்ளோஸ் ஆகிருக்கு, சுத்தமாக எதுவும் போக முடியாது. போகலாம், பட் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் அட்வென்ச்சர் பண்ணி தான் போகணும். ஸோ நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, இருக்குது எதுவுமே இல்லை. ஸோ இந்த மேலே அந்த மரம் தெரியுது பாருங்கள், இதுக்கு மேலெல்லாம் கூட ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ட்ரை ஆகிட்டு தீ பிடிச்சி எதுவுமே இல்லைலாம் கருகி போயிருக்கு. இது எல்லாமே நீட்டாக மீன் பிடிச்சிருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக வலை ஜிக்ஜாக்காக வலை போட்டு மீன் பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 kgs வரைக்கும் ஒரே நாள் பிடிச்சி இங்கேருந்து தூக்கிட்டு போய் சேல் பண்ணியிருக்க நாள்லாம் இருக்குது. ஃப்ளோயிங் வாட்டர் இது கண்டினியூவாக மழை பெஞ்சதுனாக்க இந்த தண்ணி இங்கே ஸ்டாக் இருக்காது. இப்படியே மழை அதிகமாக இல்லாத காரணத்தினால அப்படியே ஸ்டாப் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கலர் லைட்டாக ஒரு டார்க் கலரில் தண்ணி மாறி. பட் ஆனாலும் நம்ம பசங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதை கேரே பண்ண மெம்பர்ஸ் இல்லை அதுக்கு மேலே உங்கள் கேங்கோடு வந்தால் தான் இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேரெல்லாம் சில் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, குக்கிங் பண்ணி சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஃபேமிலியோடு இருக்காங்க ஆளுங்கள்லாம். அந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்னு சொல்லுவோம். அது வீக்கெண்டில் சண்டேஸ் அப்புறம் இல்லை சாட்டர்டே ஏதாவது உங்களுக்கு ஒரு நாள் டைம் கிடைச்சா வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக் ஷுர் உங்கள் மொபைலில் எந்த ஒரு சிக்னலும் இருக்காது. ஜியோ, ஏர்டெல், விஐ இந்த மாதிரி எந்த ஒரு செல்ஃபோன் டவரும் இங்கே அவைலபிள் இல்லை. எல்லாமே ஃபுல்லாக எமர்ஜென்சி மோடில் தான் இருக்கும். நியர்பை எதுவும் கடை கூட கிடையாது. நான் மலானூர்னு சொல்லி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கடை. உங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருள் என்னவாக இருந்தாலும் அது அங்கே தான் வாங்கிட்டு வரணும். அங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா இந்த ஊருக்குள்ளே அடவி போகிறதுக்கு ஒரு என்ட்ரி இருந்து பாருங்கள், ஒரு சின்ன போட்டி கடை. அதை விட்டால் ஸ்ட்ரைட்டாக நேராக இந்த இடம் தான். நடுவில் எதுவுமே கிடையாது. நீங்கள் செல்ஃபோன் டவர் சிக்னல்லாம் வேணும்னா ஒன்று அந்த தெரிகிற மலை மேலைக்கு போகணும், அப்படி இல்லைனாக்க நம்ம வந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். இது 2 ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஒரு சின்ன ஒரு 1 day ட்ரிப் மாதிரி. ட்ரிப்னா ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பார்த்துட்டு ப்ளஸ் ஒரு நேச்சரோட வைப்பை ஃபீல் பண்ணிவிட்டு போவோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட் ஸ்பாட்காக தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்தால் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு ஒரு கம்ப்ளீட் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். அந்த அணைக்கட்டைன்னு சொன்னிருந்தேன்ல,
இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட் ஆழம் வரைக்கும் தான் தண்ணி இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், நிறைய பேர் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக நம்ம பைக் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த ஆற்றோட லாஸ்ட் கிளிப். முன்னாடி பாருங்கள்லாம் வெறும் பாறை தான் இருக்குது. பட் அங்கே கூட எல்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த குட்டை அரைச்சி மீன் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற தண்ணியை வச்சு அந்த இடத்துல ஏதாவது மீன் இருக்கா என்னன்னு பார்த்து வலை ஏதாவது போட்டு தண்ணி ட்ரை பண்ணி பிடிப்பாங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம், நம்ம டைம் ஆச்சு. இதுக்கு மேலே வழி இல்லையா? அதுக்கு மேலே வழி இல்லைடா டேய். வா போகலாம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். முன்னாடி போயிடுச்சு.
ஓகே ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆஃப் ரோட் செக்ஷன்லேருந்து நார்மல் ரோடு செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கோட ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் ரொம்ப நல்லாவே முடிஞ்சது. ஓகே இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போது. ஸோ அங்கே அந்த பொகல் டிரைவ் அந்த ஸ்பாட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்மால் எக்ஸ்பல்ஸ் ஓட்டு வந்தார். ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த மைக்கு கேமரா எல்லாம் கொடுத்துருந்தது. ஸோ அவன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் ட்ரையல்ஸ் எல்லாமே. அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு மெமரபுள் ஸ்மால் குட்டி அட்வென்ச்சர், அதுவும் ஆஃப் ரோடில். அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பைக்கில் வேறு பெட்ரோல் சுத்தமாக காலி. அதாவது 62 கிலோமீட்டர்ஸ் தான் இனி போக முடியும்னு சொல்லி ஒரு மீட்டர் காட்டுது. அதான் உண்மை இல்லை, அது நம்ம ஓட்டுற கியர் த்ராட்டில் எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் அது காட்டும். ஸோ போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் பிடிச்சிட்டு போயிடும். இங்கெல்லாம் ஹோல்சேலில் வாட்டர் மெலன் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னா அவங்களே விளைய வச்சு வண்டியோ இல்லை டெம்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சு அவங்களே எல்லாம் ஊர் மேலே விற்றுருவாங்க. ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரூபாயிலேருந்து 8 ரூபா ரேஞ்சில் தான் தோட்டத்தில் போய் அந்த வாங்குகிற டீலர் அவங்ககிட்ட எடுப்பாங்க. இவங்க 20 ரூபா ரேட்டுக்கு இவங்களே வண்டியை வச்சு விற்றுட்டு ஒரு ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. ஸோ என்ன கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா மீடியேட்டர் தான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி இருக்கும் அது கான்செப்ட்டு. ஸோ இதில் ஒரு விவசாயி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஸ்டேஜ் வரை அவங்களே பண்ணுறதுனால ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மராக நான் அதோட கஷ்டம் எனக்கு தெரிஞ்சதான் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. போயிட்டு வண்டி கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுட்டு வீடு போய் சேருவோம். இந்த இடமெல்லாம் காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்தை ஏரியா. இது ஸ்கேனர் கொடு. எங்க 210 போடு. அது ஒர்க் ஆகணும். வேறு இருந்தால் கொடு. ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நான் ஏன் 200 போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி தான். அதாவது
அந்த பைக்கை நான் பார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு வேலைக்கு போயிடுவோம். ஸோ இன்னொரு 1 வீக் அதை தொட போகிறதில்ல. அதனால் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ரைட் போகும்போது பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். பட் அடுத்த பிளான் எங்கே போகிறதுன்னு தெரியல சரௌண்டிங்ஸில். பட் நானும் ரீசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட், ஒரு நல்ல ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுவோம், வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ we need subscriber support. இங்கே ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடை இருக்குது guys. உண்மையிலே நல்லாயிருக்கும் ஜூஸ். யாரோ வண்டி அட்டம் வச்சுருக்காங்க, யாருன்னு தெரில. கைஸ், இங்கே மலானூரில் கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்துங்க நல்லாவே போட்டு தருவாங்க. நீங்களும் வந்தால் மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மலானூரை விட்டு வெளியே வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது இங்கே வந்து தெரியாது, பட் சும்மா ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தெரியும் பாருங்கள், ப்ளூ கலரில் ஸ்கை வாக். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஒரு 1 டே ஒரு ஷார்ட் அட்வென்ச்சர், ஒரு ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ், இது எல்லாமே பண்ணிவிட்டு கூலாக ஒரு 2 ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் இதெல்லாம் மறக்காமல் பண்ணி விடுங்க. இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, இது உண்மையிலே நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் அண்டர் பாஸில் தான் போயிட்டு இருந்தோம். என்ன கவர்மெண்ட்டு முடிவெடுத்தாங்கன்னு தெரில. ஸோ இப்போ இந்த ஃப்ளைஓவர், அதாவது இந்த ஸ்மால் ஓவர் பிரிட்ஜை கட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இந்த வெளில போகும்போது வரும்போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டான். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. இதுவும் ஒரு குட்டி ஆஃப் ரோட். எங்கள் ஊரை சுற்றின வெறும் ஆஃப் ரோடு தான், நல்ல ரோடே கிடையாது.